விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் தளபதி. என்ன சொன்ன? தங்கச்சின்னு கூப்பிட எனக்கு அருகது இல்லையா? இந்த உலகத்துல நான் அதிகமா கூப்பிட்டு இருந்த ஒரே வார்த்தையே என் தங்கச்சி தான். தங்கச்சின்ற வார்த்தையை சொல்லாதன்னு யார் சொன்னாலும் குத்தி கிழிச்சிருவேன். நீங்க நேற்று நடந்த விஷயத்துக்கு முதலாளிட்ட சொல்லி எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன். உனக்கு தானே போட்டேன். யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. சென்னை திரைப்பட பயிற்சி கல்லூரியில் நாசர், ரகுவரன், அருண் பாண்டியன், அர்ச்சனா, ஆர்.கே. செல்வமணி, ஆர்.பி. உதயகுமார் போன்ற பலரோடு படிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற தளபதி இயக்குனர் மணிவண்ணனிடம் பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். கிழக்கு வெளுத்தாச்சி, நம்ம அண்ணாச்சி, அன்பு ஆகிய 3 திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் பல சின்ன திரை தொடர்களை இயக்கியிருக்கிறார். விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், ஆனந்தராஜ், கவுண்டமணி, வடிவேலு போன்ற பல முக்கியமான கலைஞருடன் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற தளபதி தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் சின்னத்திரை அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். திரைப்பட பயிற்சி கல்லூரி நீங்கள் படித்த போது நாசர், அருண் பாண்டியன் தவிர யாரெல்லாம் உங்கள் கூட படித்தாங்க? ராம்கி, அர்ச்சனா, அப்புறம் இயக்குனரில் வந்து நம்ம ஆர்.வி. உதயகுமார் என் கிளாஸ்மேட்டு தான். அப்புறம் நம்ம ஆர்.கே. செல்வமணி என்னுடைய ஜூனியர். அர்ச்சனா வந்து என்னுடைய டிப்ளமா ஃபிலிம்லேயே அவங்க நடித்தாங்க. அவங்க தான் ஹீரோயின். ஆர்.கே. செல்வமணி நாங்கள் போடா வாடா மாப்பிளான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு நெருங்கிய நண்பர், என்னுடைய கிளாஸ்மேட்டு. கேமராமேன் சிவகுமார், சிவி நாங்கள் கூப்பிடுவோம். அவர் எங்கள் கூட வந்து கேமரா படித்தவர். நாசர் ஆக்டிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் வந்து 3 வருஷம். அந்த 3 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்டிங் ஸ்டூடெண்ட் ஒரு பேட்ச் வரும், அடுத்தது ஒரு பேட்ச் வரும், அடுத்தது ஒரு பேட்ச் வரும். அந்த மாதிரி ஒரு 3 பேட்ச் வரும். அந்த வேலை ரகுவரன் செகண்ட் இயர் பண்ணும்போது வந்து கண்டினியூட்டி எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கண்டினியூட்டி எக்ஸசைஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா விசேஷம் டைலாக் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன்லேயே சைலண்ட் ஃபிலிம்லாம் இருந்தது பார்த்தீங்களா முதல்ல, அதிலே கதை புரிய வைக்கணும். அந்த மாதிரி என்னுடைய கண்டினியூட்டி எக்ஸசைஸில் நடித்தவர் ரகுவரன். ரகுவரன் தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நடிகராக வளர்ச்சி பெற்றார். நிச்சயமாக. ஏன்னா அங்கே பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு வந்து இந்த பக்கம் அருண் பாண்டியனை வந்து நாங்கள் வந்து ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். இந்த பக்கம் ரகுவரன். 2 பேருமே வந்து இவர் கருப்பு, அவர் சிவப்பு. 2 பேருமே நல்ல ஹைட்டு, 2 பேருமே நல்ல திறமைசாலிங்கிறது தெரியும். பட் ரகுவரனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. மிகப்பெரிய அளவுக்கு ரஜினி சார் கூட அப்படிலாம் பட்டு பெரிய வில்லன் கேரக்டராக அவர் மைக்கேல் அந்த படத்தில் வந்து மைக்கேல் ராஜ் அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக அழகாக டெவலப் ஆகியிருந்தார். நல்ல ஹீரோவாகவே ஆயிருக்கலாம். பட் என்னமோ தெரியல, அவருடைய அந்த குரல், அவருடைய ஆக்ஷன் வந்து மக்களுக்கு வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போலக்கு. அதனால் அவர் பெரிய அளவுக்கு வந்துட்டார். சினிமாவுக்கு வரணுன்ற எண்ணம் எங்கே தோணிச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். தஞ்சாவூர் பக்கத்தில் கல்லணை, கரிகாலன் கட்டின கல்லணை எல்லாருக்கும் தெரியும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மேகலத்தூர் கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். அப்பா அம்மா எல்லாருமே வந்து விவசாய குடும்பத்தை பிறந்தவங்க. அதாவது எங்களுக்கும் சினிமாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சொல்ல போனீங்கன்னா நான் முதல்ல சினிமா பார்த்தது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான். அது வரைக்கும் நான் சினிமானே என்னன்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து காலேஜ் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நான் வந்து கலந்துக்குவேன். அந்த வகையில் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குவேன், என்சிசியில் கலந்துக்குவேன், அதே மாதிரி ட்ராமாவிலையும் கலந்துக்குவேன். அந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் நான் பண்ணும்போது வந்து நல்ல ஆக்டிங் பண்ணுறது, ஸ்டேஜில் ஃபைட் பண்ணுறது, ஸ்டண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா முடிஞ்சது, காலேஜ் முடிஞ்சுது. அந்த நேரத்தில் சரி என்ன படிக்கலாம் அடுத்தது அல்லது எதாவது இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு கேபி சசீந்திரன் ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்கே திருச்சியில் தான் இருந்தாங்க. அந்த வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படின்னா என்னன்னா அந்த மாதிரி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி நடிகன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ எல்லோரும் என்கரேஜ் பண்ணாங்கன்னு. ஏன்னா நான் அதில் எல்லாத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் நான். அதனால் நீங்கள் நடிகன் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாளில் ரெடி ஆகிட்டு. அப்புறம் பார்த்தா அதில் வந்து அப்படியே படித்து பார்த்தா டைரக்ஷனுக்கு மட்டும் 3 இயர்ஸ்னு போட்டிருந்தாங்க. மீதி இது ஆக்டிங்கெல்லாம் 1 இயர் இருந்தது. பட் என்னன்னா அங்கே ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வந்தது. அங்கன்னா
ஆக்டிங்க்கு வந்து ஃபோட்டோ அனுப்பணும். டைரக்ஷனுக்குலாம் ஃபோட்டோ தேவையில்ல. ஆக்டிங்க்கு ஃபோட்டோ அனுப்பணும். ஃபோட்டோ அனுப்பணும்னா இன்றைக்கி மாதிரி செல்ஃபோனில் அப்படி எடுத்தோன்னா டக்குன்னு எடுத்து டக்குன்னு அனுப்புறதுலாம் கிடையாது. ஃபோட்டோ எடுக்கணும்னா ஸ்டுடியோவுக்கு போகணும். அங்கே வந்து அந்த ரோல் முடிகிற வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வருவாங்க எடுப்பாங்க, கேமரா வச்சுருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் யாரோ ஒருத்தர் 2 பேர் வருவாங்க எடுப்பாங்க வச்சுருவாங்க. அந்த 35 ரோல்ஸும் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ எப்படி வச்சாலும் அது வந்து ஒரு வார ப்ராசஸ் அது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோ இல்லை. இப்போ போய் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போனால் நான் சொல்லிட்டேன் பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோவில் வந்து அது எப்படியும் 4-5 நாள் ஆகணும். ஆனால் கடைசி நாள் டேட் ஆகிடுச்சு. சரி எதுக்கு போடலாம் அப்படின்னா டைரக்ஷன் ஒன்று இருந்தது. அது என்னன்னே தெரியாது. டைரக்ஷனுக்கு போட்டாச்சு. ஸோ இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூவில் போனோம். இன்டர்வியூவில் பார்த்தாக்கா எம்என் ராஜா மேடம் அந்த மாதிரி எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். ஏன்னா தான் என்சிசி ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே டாப்பில் இருந்தேன்னா அதனால் வேண்டி அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு நான் வந்து டெல்லியில் போய் எக்ஸாமெல்லாம் எழுதி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து 16 கேண்டிடேட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சிவிலில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்க் மாதிரி, மிலிட்ரியில் வந்து ஃப்ளைட் ஆஃபீஸர் ஃப்ளையிங் ஆஃபீஸர் அந்த மாதிரி கெசட்டட் ரேங்க். அது மாதிரி வந்து கோஸ்ட் கார்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கெசட்டட் ரேங்க் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்னு அந்த போஸ்ட்டுக்கு பேர். அதுக்கு வந்து நான் எக்ஸாம் எழுதி அதுவும் செலக்ட் ஆகி இருக்கிற நேரம் இது வந்து இன்டர்வியூக்கு வந்தேன். இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணால் இஷ்டத்துக்கு எனக்கு என்னன்னு தெரியும். வெளியே வரும்போது அந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன யார் நீங்கள் என்னத்துக்கு இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கு படிக்கலான்னு வந்துருங்க, ஏதாவது மினிஸ்டர் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எந்த மினிஸ்டரும் தெரியாது. என்னப்பா இங்கே இருக்கிறதே 10 சீட்டு, நீ அதில் வந்து ஒரு சீட்டு வாங்கலான்னு வந்திருக்கி எப்படி அப்படின்னு கேட்டாங்க. தெரியலங்க, அப்ளை பண்ணேன், இன்டர்வியூ வந்துச்சு, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்டர்வியூவில் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு இது நமக்கு கிடைக்காது. அதனால் அந்த டென்ஷனே இருக்காது இல்லையா. அதை ஒரு கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஐயோ நம்ம எதாவது தப்பு பண்ணிடுவோமா, எதாவது தப்பாக பேசுவோமா, இப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணுமா. எனக்கு வந்து பார்த்தேன் இது சினிமாவுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ளஸ் இங்கே இவங்க சொல்கிறத பார்த்தாக்க இது வந்து மினிஸ்டர் லெவலில் ரெக்கமெண்டேஷன் இருக்கணும் போல இருக்குது. எதுவுமே நம்மகிட்ட கிடையாது. அதனால் நமக்கு தோணுனதை பேசுவோன்னு சொல்லிட்டு நான் பேசினேன். அப்போ அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி சினிமாலாம் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கேட்டாங்க. நான் பாலச்சந்தர் சார் படம் இது பார்த்தேங்க, 3 முடிச்சு பார்த்தேன். அந்த 3 முடிச்சில் வந்து இவர் ரஜினி சார் வந்து அந்த போட்டில் போகும்போது கமல் சாரும் ஸ்ரீதேவி மேடமும் இருப்பாங்க. அப்போ வந்து இவர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆக்ரோஷம் பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கமல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவார். விழுந்ததுக்கப்புறம் ஸ்ரீதேவி மேலே துடிப்பாங்க. துடித்ததுக்கப்புறம் இவர் வந்து அப்படியே அந்த முட்டியெல்லாம் பறக்க அப்படியே இழுத்து கொண்டு போய் சேர்ந்துவார். இது வந்து கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையான காதல் அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே தனக்கு அவர் சொல்கிறார், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க, ஸ்ரீதேவி சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து காப்பாற்ற மாட்டேன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியம் நடந்துருச்சு, அப்பாடா நமக்கு ரூட்டு கிளியர்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இவங்க வந்து காப்பாற்ற சொல்கிறாங்க. காப்பாற்றலங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிற யோசனையே இல்லாமல் அவங்க தண்ணிக்குள்ளே குதிச்சிருக்கணும். ஸோ அதனால் அந்த காதல் வந்து ஒரு உண்மையான காதலாக எனக்கு தெரியலன்னு சொன்னேன். எனக்கு தோணுனதை சொல்லி விட்டேன். அவங்க ஏதோ வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல, என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. குறை கண்டுபிடிச்சு என்ன நமக்கு தோன்றது சொல்லுவோன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லியாச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் பாலச்சந்திர சார் என்ன நினச்சிக்குவார், யார் என்ன நினச்சிக்குவாரெல்லாம் எனக்கு தோணலை. எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன், செலக்ட் ஆகிட்டேன். அது அப்படி தான் நான் இன்ஸ்டியூட்டுக்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம்தான் அங்கே ஏஎஸ்ஏ சாமி சார் இருந்தார், பெரிய லெஜண்ட். எம்ஜிஆர், சிவாஜி எல்லாருக்குமே வந்து அவர் ஆரம்ப பெரிய சாதனையாளர். அதில் என்ன முக்கியமாக இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவர், ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து நல்லா, அவர் எனக்கு வந்து டீச்சராக வந்தார். அவர் தான் நமக்கு அங்கே குரு மாதிரி. அதனால் அவர் மூலமாக நம்ம டைரக்ஷன்னா என்னங்கிறது அங்கே தான், டைரக்டர்னா என்ன, டைரக்ஷன்னா என்ன. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடிலாம் படம் பார்த்தா எம்ஜிஆர் படம், சிவாஜி படம். ஸோ அங்கே எம்ஜிஆர் பண்ணுறது பூரா அவர் பண்ணதாக நம்ம நினச்சிட்ருப்போம், சிவாஜி பண்ணுறது பூரா அவர் பண்ணதாக நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அங்கே வேறொருத்தர் இருந்து அங்கே இயக்குறாங்க, அவங்க தான் இங்கே நிற்க சொல்கிறாங்க, அவங்க தான் இப்படி திரும்ப சொல்கிறாங்க, அவங்க தான் இப்படி நடக்க சொல்கிறாங்க, அவங்க தான் இப்படி பேச சொல்கிறாங்க, அதில் மாற்றம் இருந்தால் வேறு மாதிரி பண்ண சொல்கிறாங்கங்கிறது எல்லாமே
எனக்கு அங்கே வந்து தான் தெரியும். எப்படி இருந்தது அந்த இன்ஸ்டியூட் வாழ்க்கை? உண்மையில் இன்ஸ்டியூட் வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சுவாரஸ்யமான வாழ்க்கை, ரொம்ப என்ஜாயபிள் வாழ்க்கை. பக்கத்தில் கேட்ரிங் டெக்னாலஜி, இந்த ஓரத்தில் வந்து கடைசியாக வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக். அங்கே வந்து ஒரு 12 இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த 12 இன்ஸ்டியூட்டில் ஒரு இன்ஸ்டியூட்டு தான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டு. ஸோ அதனால் அதுவே வந்து ஒரு தனியாக ஒரு நகரம் மாதிரி இருக்கும், ஒரு எஜுகேஷ்னல் சிட்டி மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் வந்து அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேட்ரிங் டெக்னாலஜி பாய்ஸ் எல்லாம் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா நடந்து போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக் அது கரெக்டாக அந்த மெயின் ரோட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க அப்படியே ரோட்டுக்கு போயிடுவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. இங்கே நடமாட்டமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. எங்கள் இன்ஸ்டியூட் பாய்ஸ் வந்து அந்த ஆக்டிங்காக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் கூட போனால் மற்ற இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். அதனால் சண்டை வரும், ரொம்ப வரும். பஸ்ஸில் போகும்போது அடிப்பாங்க, ரோட்டில் போகும்போது அடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நான் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, எனக்கு பேசிக்காக எனக்கு ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே இறங்கி அது என்னான்ட்டு பார்த்துறதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. அங்கே நிறைய சண்டை, வம்பு, தகராறு, அடிதெல்லாம் வந்தது. அதில் இறங்கி அப்படியே நம்மளால் முடிஞ்சதெல்லாம் காமிச்சோன்னே பார்த்தா எல்லா இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் வந்து ஒரு நல்ல டான் ஆகிட்டேன். கெட்ட டான் இருப்பாங்க, நான் ஒரு நல்ல டான். எங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் போய் அங்கே நிற்பேன். அது எல்லாருமே சொல்லுவாங்க இன்ஸ்டியூட்டில். நான் அதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கூட, ஒரு நாசர் எல்லாத்தையும் நான் இன்டர்வியூ பண்ணும்போது கூட எல்லாருமே அதை ரெக்கலெக்ட் பண்ணி சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வந்து அன்னம் போஸ்ட்டாகவே நான் வின் பண்ணேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதை நான் வந்து சால்வ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு மரியாதை க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த ரோட்டில் போனால் அடிக்கிறது கிடிக்கிறது அதெல்லாம் அது மாதிரி எவன் அடித்தானோ அவனை நான் அடி நிறுத்திட்டேன். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நான் அன்னம் போஸ்ட்டாகவே வின் பண்ணேன். தேர்ட் இயரில் வந்து இந்த 2 வருஷமாக இதே மாதிரி பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வேலையாகவே போயிடுச்சு. தேர்ட் இயரில் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலைன்னு சொல்கிறேன். அப்போ என்னைய ஆபாவாணனும் அரவிந்த் சாரும் பெசன்ட் நகரில் கூப்பிட்டு அவங்க வீட்டில் உட்கார வச்சு, ஏங்க நீங்கள் வந்ததுலேருந்து தான் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது, எல்லாருமே வந்து ஒரு தைரியமாக போகிறாங்க வரான், நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு இருக்கீங்க டோட்டலாக, நீங்கள் பாட்டில் அப்புறம் நிற்கலன்னு சொன்னால் அப்புறம் திரும்ப பழையபடி அதே மாதிரி ஆரம்பிக்க போதுன்னு. இங்கே பாருங்கள், இப்போவே 2 வருஷத்தில் இதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கு. இன்னொன்று என்ன, நான் இங்கே தான் நான் இருக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் டைரக்ஷனை என்னன்னு கற்றுக்கிறேன். இது வரைக்கும் வந்து நான் ஒரு பெருசு அடித்தடி தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், அதனால் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தேர்ட் இயரில் நான் நிற்காமல் கொஞ்சம் முழுசாக இந்த டைரக்ஷன் அதில் ஆக்டிங்கில். இன்னொன்று சொன்னால், நான் டைரக்ஷன் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எல்லாருமே வந்து ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து தான் வந்து அவங்களுடைய சீரியலில் நடிக்கிறதுக்கு, அவங்களுடைய சீன்ஸில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. பட் நான் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் என்னை நிறையா பேர் கூப்பிடுவாங்க. அதனால் அந்த நடிப்பு ஒரு பக்கம், டைரக்ஷன் ஒரு பக்கம். தேர்ட் இயரில் நல்லா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்ஸ்டியூட் முடித்த உடனே எனக்கு வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி பண்ணுறதுக்கு த பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபில்ம். அப்போல்லாம் வந்து வீடியோன்னா ரெகுலராக ஃபில்ம் தான், கேமரா அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம். வீடியோங்கிறது அப்போ தான் ஸ்டார்ட் ஆன நேரம். வீடியோ கேமரான்னு ஒன்று தனியாக இருக்கும், ரெக்கார்டர் தனியாக இருக்கும். ரெக்கார்டர் எவ்வளோ பெருசுக்குன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு டேபிள்லையோ அல்லது பெஞ்சுலேயோ வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு கேபிள் போட்டு கேமராவிலேருந்து ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் கேம்ப் கார்டர்னு ஒன்று வந்தது. என்னென்னா அந்த ரெக்கார்டர் இல்லாமல் அப்படியே ஒரு இதிலே வந்து ரெக்கார்டிங். இப்படி அதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ பெரிய கேசட் இருக்கும், பிஆர்எஸ் கேசட்னு. அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த கேசட் இந்த கேசட்னு அப்படி சின்னதாக போய் அப்படி அதுக்கப்புறம் இப்போ சிப்புக்கு வந்திருக்கு. அப்படியே அதோடைய பரிணாம வளர்ச்சி நிறையா நடந்திருக்கு. அந்த பீரியடில் நான் வந்து விஹெச்எஸில் வந்து த பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபில்ம் பண்ணேன். அந்த ஃபில்முக்கு வந்து எனக்கு கலிஃபோர்னியா மோஷன் பிக்சர் கவுன்சிலில் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கிடச்சிது. அருமை. இதுதான் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் முடித்தோன்னு நான் பண்ணது. அதுக்கப்புறம் அது பண்ணிவிட்டு நான் அப்படியே முயற்சிகள் இருக்கும்போது தான் ஒரு சீரியல் பண்ணுறதுக்காக வேண்டி தூர்தர்ஷன்லேருந்து பிருத்திவிராஜன் ஒரு ப்ரொடியூசர், அவர் எனக்கு வந்து கால் பண்ணி பேசி இந்த மாதிரி சோ சாரை வச்சு ஒரு சீரியல் பண்ணுறோம், பேர் வந்து வந்தே மாதரம். அவருக்கு வந்து என்னென்னா படம் பண்ணியிருக்காரு, ட்ராமா பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சீரியல் வீடியோ கேமராவில் அதோடைய, ஏன்னா அங்கே ஸ்டார்ட் கேமரா சவுண்டு கவுண்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே அப்படி கிடையாது. இங்கே ரோல் விசிஆர்னு சொல்லி ஆரம்பித்து இப்படி பல விஷயங்கள் அதுக்கு இதுக்கு வேறுபடும். அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த வீடியோவில் வந்து எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கோ டைரக்டர் அவருக்கு தேவைப்படுது, அதனால் நீங்கள் வர முடியுமான்னாரு. ஓகே அப்படின்னா அப்புறம் சோ சார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன்.
ஜோ சார்கிட்ட பேசினேன். உடனே அவர் பாப்பா நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. நான் முத கோ டைரக்டராக பண்ண சீரியல் வந்தே மாதரம். அருமை. அந்த வந்தே மாதரம் சீரியலில் யார் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அனிருத் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா. அவர் தான் அந்த சீரியலுடைய ஹீரோ. ஜோ சார் தான் டைரக்டர். நான் முழுக்க இருந்து எல்லாம் பண்ணேன். அந்த ப்ரொடியூசர் தான் என்ன பண்ணார், நான் இதில் நல்லா ஒர்க் பண்ணதை பார்த்தோன்னே லேடிஸ் ஹாஸ்டல் சூப்பர் ஹிட்டு. இன்னைய வரைக்கும் தூர்தர்ஷனில் இப்போ ஒரு ரஜினி சார் படத்தில் வந்து ஒரு பாட்ஷா அப்படின்னு சொல்கிற மாதிரி தூர்தர்ஷனுக்கு எது பாட்சான்னு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய லேடிஸ் ஹாஸ்டல். அருமை. சூப்பர் ஹிட்டு. அதை பார்த்து தான் எனக்கு படமே வந்துச்சு. ஷோ கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? முழு நேரமும் ஜாலி தான். எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் அடிப்பார். அவர் பேசுகிறது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வெஜிடேரியன் வரும் அவருக்கு சாப்பாடு. அப்புறம் மற்றது நமக்கு எதை எண்ணி வந்ததுன்னா, அது நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நான் இது என்னதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி சாப்பிடுவார். அவர் வாயை திறந்தாலே ஒரு கமெண்ட்டு தான், சாதாரணமாக இருக்காது. மற்றபடி ரொம்ப நல்லா எல்லார்ட்டையும் நல்லா பழகுவார். என்னிடம் வந்து ரொம்ப நல்லா அன்பாக பிரியமாக பழகினார். சூப்பர் ஹிட் அந்த சீரியல். சில்க்ஸ்மிதா சீரியல் நடித்தது உங்கள் டைரக்ஷனில் மட்டும்தான் இல்லையா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிளாமர் குயின் சில்க்ஸ்மிதா பண்ண சீரியல் பேர் வந்து கல்யாண பந்தல். ஆக்சுவலாக அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க டாப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதி ராஜா சார் படத்தில் நீங்கள் பணியாற்றிய முதல் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த் இல்லையா? நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப அட்மையர் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரு கூடயும் விளையாடுவார். சின்ன பிள்ளை சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுங்களேன். சத்யராஜ் சார் என்ன பண்ணுவார்னா, அப்படியே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், அப்படி கூப்பிடுவார், கதை என்னன்னு கேட்பார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.